ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து ஈவினிங் வரும்போது அவங்க வீட்டிலேருந்து வரும்போது வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பஜ்ஜி சூடாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நான், தம்பி, எங்கள் அம்மா எல்லாருமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அப்புறமாட்டி பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே காஃபி தான். அதே மாதிரி காஃபி போட்டேன். தம்பிக்கு வந்து பால் தான், அவனும் குடிச்சிட்டா, நாங்களும் குடிச்சு முடிச்சிட்டோம். அப்புறமாட்டி 6 மணி ஆயிடுச்சு. நான் வந்து எப்பயும் போல் ஒரு குட்டியாக ஈவினிங்கில் ஒரு மேக்கப் போட்டுருவேன். அதே மாதிரி தலை சீவிட்டு நான் எப்பயுமே போனிடெயில் தான் போடுவேன். அதே மாதிரி தலை சீவி போனிடெயிலெலாம் போட்டு பவுடர் போட்டு பொட்டு வச்சு சந்தனம் அதெல்லாம் பூசி ரெடி ஆகிட்டு எங்கேயும் கிளம்பல, வீட்டில் தான் இருக்க போகிறோம். திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து எப்போயாவது வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா திடீர்னு வெளியில் போமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நான் எப்பவுமே வந்து ஈவினிங் வந்து ரெடி ஆயிடுவேன். தம்பி சில வேலைக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அந்நேரம் நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெடியாக முடியாது. அதனால் வந்துட்டு நான் வந்து எப்பயுமே ஈவினிங்கே ரெடி ஆயிடுவேன். சரி எப்போனாலும் வெளில போனால் போய்க்கலாம்ல அப்படின்ட்டு ரெடி ஆயிடுவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பண்ணியிருந்தோம். நான் வந்து எப்போ வெங்காயம் உரித்தாலும் சரி தம்பி வந்து நான் தான் உரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சு உரிச்சிட்டு வீடு ஃபுல்லாக அந்த தொலியை ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தான். ஹாலில் வந்து ஃபேன் ஓடுது, அதனால் அவன் தொலி போடுறது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பறந்து போச்சு. அவன் நிறையா குட்டி குட்டியாக வெங்காயமாக உரிச்சு அவன் வந்து உரித்தான் அப்படின்னா உள்ளே நம்மளால் தொலியை மட்டும் தான் உரிப்பான். அவன் வந்துட்டு உள்ளே வரைக்கும் உரித்து அதை ஃபுல்லாக கீழே போட்டு பாலாக்க தான் செய்வான். அப்புறமாட்டி நான் வெங்காயம்லாம் உரிச்சிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வாஷ் பண்ணுவேன். அது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம எல்லாத்தையுமே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக கட் பண்ணாலும் போதும், குட்டியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பெருசாக கட் பண்ணிக்கலாம். அப்புறமாட்டி நான் வந்து தக்காளி கட் பண்ணி முடிச்சிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு வந்துட்டு கிராம்பு, ஏலக்காய், அப்புறமாட்டி பட்டை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமாட்டி வெங்காயம் தக்காளி இதையும் வதக்கிட்டு தேவையான முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரெசிபி வந்துட்டு என்னோடய சேனலில் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அந்தளவுக்கு டீட்டெயிலெல்லாம் போட்டிருக்க மாட்டேன். நான் செய்கிறது மட்டும்தான் போட்டிருந்தேன். நல்லா அதுக்கப்புறம் வதக்கிட்டு அதை நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டக்கப்புறமாட்டி தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியெல்லாம் போடணும். அந்த பொடியெல்லாம் என்னென்னங்க அப்படிங்கிறத பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் தான் நான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. அப்புறமாட்டி நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கடைக்கு போயிருந்தோம். அங்கே அந்த குலோப்ஜாம் பாக்கெட்டு தம்பி கேட்டான்னு வாங்கினோம். நான் படிக்கும்போதெல்லாம் 4 ரூபாயோ 50 பைசாவோ தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு குலோப்ஜாமே 1 ரூபாயா சரின்னு சொல்லிட்டு அது 10 ரூபா அந்த பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணோம். தம்பி இன்றைக்கி தான் பார்த்து கேட்டான். அவனுக்கு கிண்ணத்தில் போட்டு கொடுத்து அவனும் விரும்பி சாப்பிட்டான். அப்புறமாட்டி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு வைங்க. சூப்பராக சாஃப்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 5 நிமிஷத்தில் எடுத்து வச்சுருங்க. அப்புறமாட்டி வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது தம்பி தண்ணி ஊற்றவா உப்பு போடவான்னு கேட்டே இருந்தான். சரி தண்ணி ஊற்றுனா அவன் நிறையா ஊற்றிடுவான் அப்படின்ட்டு உப்பு மட்டும் அவன் கையில் இத்தினியாக கொடுத்து அவன் இத்தினியாக போட்டு நான் பிசைகிறேன் அப்படின்னா இல்லையா அம்மா தான் ஏன் பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைய ஆரம்பித்தேன். எல்லாருமே வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எண்ணெய் ஊற்றிடுவாங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்ற மாட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றவே மாட்டேன். அடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா தடவினக்கப்புறமாட்டி நல்லா பிசைஞ்சக்கப்புறமாட்டி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். அதுக்குள்ளே இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருக்கும். அதுலேயே வந்து நம்ம பன்னீரெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டக்கப்புறமாட்டி நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. அது சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம், அவ்வளோதான். அப்புறம் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகி நான் பிசையும் போது நல்லா சாஃப்டாக தான் பிசைஞ்சேன். ஒரு வேளை உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டு இருக்குல்ல, அதை வச்சு அந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா தட்டினீங்கன்னா அதிலே நல்லா சாஃப்டாயிரும். நம்ம பிசைகிறதுல தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாகும். சுடு தண்ணி ஊற்றுறோம், பச்சை தண்ணி ஊற்றுறோம் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து எப்பயுமே பச்சை தண்ணி தான் ஊற்றுவேன். நம்ம பிசைகிறதுலேயே வந்து நல்லா சாஃப்டாயிரும். அப்புறமாட்டி தோசைக்கல்லை வச்சுட்டு சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து அதில் அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நல்லா வெந்தக்கப்புறமாட்டி திருப்பி போட்டக்கப்புறம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் தான் ஊற்றினேன். நீங்கள் நெய் எது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றி சப்பாத்தி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். நம்ம வந்து சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது வந்து மாவு கொஞ்சம் இந்த கோதுமை மாவு வந்து நல்லா மேலே தடவிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நானும் கோதுமை மாவு போட்டு தான் எப்பயுமே தடவிட்டு நல்லா ஒட்டாமல் வரும். அதை திருப்பி நம்ம தோசைக்கல்லில் போடும்போது அந்த மாவெல்லாம் சப்பாத்தி மாவில் இருந்துச்சு, நம்ம தேய்ச்சிருக்கிற மாவில் இருந்துச்சுன்னா லைட்டாக கை வச்சு தட்டி விட்ருங்க. இல்லாட்டி தோசைக்கல்லில் போடும்போது அது வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் தோசைக்கல்லே ஒட்டியிருக்கும். அடுத்த சப்பாத்தி போடும்போது வந்து அது அப்படியே சப்பாத்திலே படும். அதனால் நீங்கள் அதை மட்டும் தட்டி விட்டுட்டு தோசைக்கல்லில் போடுங்க. அவ்வளோதான். சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமாட்டி நானும் தம்பியும் தான் ஃபஸ்ட் சாப்பிட்டோம். அவனுக்கு வந்து பட்டர் சிக்கனு, பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரிலாம் பிடிக்கும். அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். அதனால் நான் சப்பாத்தி ஊட்டும்போது வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பன்னீர் வச்சு ஊட்டுனேன். அவனும் நல்லா விரும்பி சாப்பிட்டா. சூப்பராக இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டா. நான், ஹஸ்பண்ட், அம்மா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் ரொட்டீன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.